தேவையான உண்ட மனுஷிக்கு கொடு அல்லது உண்ட மனுஷிக்கு அப்படி இருப்பியா அந்த மாதிரி கதைச்சுவேன். வீடியோ யூடியூப்பை உண்மையா கேளுங்க. இவ்வளவுக்கு நான் பார்க்கல. ஏன்னா இது வந்து நீங்கள் கொஞ்சம் மெடிக்கேட்டட் பர்சனா விடுறீங்கள். இன்னொருத்தன் சொந்த மனைவியே போயிட்டு அவரோட தொடர்பில் இருந்துட்டு அதை வீடியோ எடுத்து அவரோட கணவனுக்கே அனுப்பி கொலவரியை ஏற்படுத்தினது. இலங்கையில் என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஆக்களுக்கு தேச வளமை சட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய டாக்டர் மேரெல்லாம் இருக்குது. கல்யாணமே வேண்டாம் இருந்தாக்கள் இருக்குதா? நீங்கள் வீட்டுக்கு பின்னம் சாதி பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காரணம் அப்படி இருக்கு இல்லை, சும்மா எல்லாரும் சும்மா அது குடும்ப பிரச்சனை அதில் சொல்லி கொண்டிருக்கா. நீங்கள் மக்களுக்காக ஃபேமிலிக்காக கதை விஷயம் நீங்க சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருக்கிறீங்க. 10 வருஷம் தான். கேவலமான சிந்தனையில இருந்ததால தான் இன்னொரு மனுஷியை கூப்பிட்டு அதை வீடியோ பண்ணி கொஞ்சம் ஃபோன் வீடியோஸை அதை ஏற்றி கொடுக்கும். ஆபாச படங்களை நீல படங்களை ஏற்றி கொடுக்கும். அதில் எல்லாம் கடுமையாக எல்லாம் காட்டும். ஓரல் செக்ஸ் அப்படி இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஆண்டுப்படி எனக்கு ஆபாச படம் என்னென்னு தெரியும், போய் கேட்டு பாருங்க பள்ளிக்கூடத்தில். அதுக்கு இப்படியான ஒரு முடிவு வந்து இருந்த பிறகு நீதிமன்றங்கள் கச்சேரிகள் கோர்ட்ஸ் ஏனப்பா இதெல்லாம். தமிழ் லெந்திரன் யூடியூப் தளம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான காணொளி. பொதுவாக எங்களோட தமிழாக்களில் ஒரு பண்பு இருக்குது, 90% ஆக்கள் ஃபாலோ பண்ணுறதை அந்த மிச்ச கொஞ்சம் பேரும் ஃபாலோ பண்ணுவோம். மெஜாரிட்டியின் பக்கம் பிள்ளையாக இருந்தாலும் நாங்கள் போவோம். யாராவது ஒருத்தன் முற்போக்காக சிந்தித்து அதை சுட்டி காட்டினா 7 மாணவரே எல்லாரும் சேர்ந்து அவனை மட்டம் தட்டுவோம். நேற்றைய தினம் வவுனியா சம்பவம் தொடர்பாக ஒரு விரிவான காணொளி என்று நான் போட்டிருந்தேன். நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கள், நிறைய பேர் பின்னூட்டமிட்ட நீங்கள், நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்து உங்களுடைய தனிப்பட்ட வாய்ஸ் மெசேஜ் கருத்துக்களை எனக்கு அனுப்பியிருந்த நீங்கள், பாராட்டியிருந்த நீங்கள், நன்றிகள் மக்களே. ஆனால் ஒரு சிலர் சரியான வேண்மம். நான் கதைச்ச ஒரு சோஷியல் இஷ்யூவுக்காக, அதுவும் ஒரு சமூகத்தில் ஒரு பாரிய ஒரு குற்றச்செயலை செய்த ஒருவருக்கு ஆதரித்து என்ன தூற்றி அதிலே முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி எல்லாம் இழுத்து நிறைய பேர் கதைச்சு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் முகப்புத்தகத்தில் அந்த ஷோர்ட்ஸை வந்து விடுறேன். நான் முன்னுக்கு அந்த யூடியூப்பில் வர முன்னுக்கு இந்திஸ் வீடியோவை விடையக்க அதுக்கு வந்த பின்னூட்டங்களை பார்த்தா எல்லாமே ஃபேக் ஐடி. யாரோ ஒரு வெண்மம் பிடிச்ச ஆள் வந்து தேவையில்லாமல் இழுத்து அந்த அதில் கதைச்ச அந்த பொஸ்டினோர் அந்த விஷயங்களை வந்து தேவையான உண்ட மனுஷிக்கு கொடு அல்லது உண்ட மனுஷிக்கு அப்படி இருப்பியா அந்த மாதிரி கதைச்சவேன். என்னண்டா இது கதைச்சு வேலை இல்லை. நான் ஒரு சமூக சீர்திருத்தவாதியோ அல்லது நான் ஒரு பெரிய ஆளோ இல்லை. நான் சொல்ல வந்தது இது ஒரு பிழையான விஷயம்ன்றது எல்லாரும் சேர்ந்து விமர்சிக்கணும். அப்போ தான் 4 பேர் நாளைக்கு இதை பார்த்துட்டு செய்ய மாட்டான். 2K கிட்ஸுன்ற மேக்ஸிமத்தை நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கணும். நான் எல்லா 2K கிட்ஸையும் சொல்லலை. அவைக்கு வந்து சில விஷயங்கள் எக்ஸ்போஷர் இல்லை. அந்த சமூகத்தில் என்னென்ன விஷயங்களில் சில உள்வாங்கப்பட்டதாக அவை இல்லை. அவை வந்து செய்கிற வேலைகள் வந்து இப்போ சிலது வந்து மேக்ஸிமம். அதில் ஒன்று தான் இன்னொருத்தன்ற சொந்த மனைவியே போயிட்டு அவரோட தொடர்பில் இருந்துட்டு அதை வீடியோ எடுத்து அவரோட கணவனுக்கே அனுப்பி கொலவரியை ஏற்படுத்தினது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கொண்டு நாங்கள் சும்மா இருக்க வேணுமெண்டா, இதை பற்றி கதைச்சா விமர்சனம் பெறுதண்டா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சமூகத்தில் என்ன போன்ற முன்கள பணியாளர்கள், குடும்ப நல மருத்துவமாது, பொது சுகாதார பரிசோதகர்கள், சிறுவர் தொடர்பான உத்தியோகத்தர்கள் என்னென்று இந்த செக்ஷுவல் எஜுகேஷனை போய் பாடசாலைகளில் அமுல்படுத்துறது. இதால் தான் இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் சம்மந்தமாக நான் 9ஆம் ஆண்டு படிக்க 2004ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் வந்தது, மலரின் யௌவனம் என்று. இப்படியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதுக்கு உடலியல் ரீதியான மாற்றங்கள், என்னென்ன ஹோர்மோன் சேஞ்ச், ஆம்பளையில் என்ன மாற்றம், பொம்பளையில் என்ன மாற்றம், என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் என்றதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த நேரம் ஆசிரியர்களை பின்னடித்தது எங்களோட சமூகம் தான் காரணம். இதை ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. நான் வந்து இதை கள்ள தொடர்பை ஊக்குவிக்கிறதுக்கோ அல்லது பெண்களுக்கு மட்டும் சார்பான ஆளோ கிடையாது. நிச்சயமாக இந்த காணொளி இது தொடர்பாக ஒரு விரிவான அலசலை தர இருக்குது. ஏனென்றால் நிறைய பேர் அதில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் நிறைய விஷயங்களை தவற விட்டுட்டீங்க. ஒரு விரிவான கண்ணோட்டத்தோடு இந்த காணொலியை போட்டு விடுங்க தம்பி, மற்றவைக்கும் விழிப்புணர்வாக இருக்குமெண்டு. இந்த காணொலியில் நான் முக்கியமாக செக்ஷுவல் எஜுகேஷன் முக்கியமான பகுதிகளை சொல்லித்தர போகிறேன் மக்களுக்கு. ஏன் அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன பிஹெச் உங்களுக்கு கதைக்கிறதுல நல்ல புழுகணம் போல் அடக்கண்ட ஒரு புழுகணம் இல்லை. இதில் உள்ள விளக்கமின்மையால் தான் அந்த தரத்தில் என்ன செய்திருக்கண்டா, இன்னொரு இந்த மனசியை கூப்பிட்டு தொடர்பில் இருந்துட்டு வீடியோ எடுத்து போட்டு அதை அவனுக்கே அனுப்பி இருக்குது. எல்லாத்தையும் கதைப்போம், வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மறுபடியும் சொல்லிக்கொள்ளுறேன், அந்த கொலையை புரிந்தன்னு சொல்லி வாக்குமூலம் அளிக்கப்பட்ட நபரில் எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட வன்மமும் இல்லை. அவருடைய நிலையிலிருந்து அவருடைய உணர்ச்சி கொந்தளிப்பு, அந்த கொதிநிலை இயல்பாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். நான் ஆசைப்பட்ட விஷயம் அது கொலையில் முடிஞ்சிருக்கக்கூடாது. முக்கியமாக அந்த தூண்டினாளுக்கு ஏதாவது அவர் அந்த முயற்சி எடுத்திருக்கலாம். அதை தூண்டினவர் அந்த இன்னொரு ஆள் இருக்கிறார் தானே, ஒரு நிறைமாச கர்ப்பிணியை வெட்டி கொண்டதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவர் சரசர 2 பேக்கெட்டுக்கு அறுத்து போட்டு கொண்டு வந்து வைப்பறாம். அதை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆஹா வெண்டான் கவுட்டான் வீரன் செய்தான் என்று சொல்லி கதைக்கணுமென்றதான் சமூகம் எதிர்பார்க்குது. திருப்பவும் சொல்கிறேன், உணர்ச்சி கொந்தளிப்பு எல்லாருக்கும் வரக்கூடியது தான், எனக்கு கூட வாரது தான். பொசசிவ்னஸ் ஒன்று இருக்குது.
லவ் பண்ணிக்க எங்களுக்கு மட்டும் உடமையாக இருக்க வேணும்னு சொல்லி நான் லவ் பண்ணிக்க சண்டை பிடிச்சிருக்கிறேன். என் படிகள் இந்த எடுத்து கேட்டாங்களே, என்னடா நீ அந்த நேரம் லவ் பண்ணிக்க அதடா இதடா ஒரு ஆண்டெல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இப்போ இதுக்கு இப்படி வீடியோ போடுறேன்னு சொல்லி எங்களுக்கு உரிமையாக இருக்க வேணுமென்று சண்டை பிடிக்கிறது வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறது, சண்டை பிடிக்கிறதுன்றது ஒரு ஆரோக்கியமான சண்டை தானே. என்னோட மட்டும் கதைக்க வேணும் அப்படியான விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம்தான். அதை விட்டுட்டு அதுக்கு இப்படி சரசரண்டி வேறு அறுத்து போட்டு கொண்டு வந்து வைப்பறான், அதை நியூஸாக எழுதுமாம். ஜோதிச்சு பாருங்க, அவட்ட படித்த பிள்ளைகளுக்கு அது எவ்வளோ ட்ரோமேட்டிக் இஷ்யூவாக ஏற்படுத்தி இருக்குமென்னு சொல்லி, ஒரு டீச்சரை இப்படி நடந்ததாமன்னு சொல்லி அது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விளங்கத்தான் போகுது. இதை இப்படி இந்த என்ன சொல்கிறது, விபச்சார ஊடகங்கள் இதை பெரிய செய்தியாக்கி எல்லாருக்கையும் பரப்பினது வந்து எல்லாருக்குமே ஒரு நாள் இது 10 வருஷத்துக்கு மறக்கலாது இந்த கதை என்னை பொறுத்த வரைக்கும். இதை பார்த்த 2K கிட்ஸ் இப்போ எல்லாம் ஐஸுகள் அடித்து கொண்டு திரியுதுகள் நிறைய. 2K கிட்ஸ் என்று நான் மட்டும் சொல்ல மாட்டேன், அவங்க இப்போ வந்த படிகளுக்கு பெருசாக சண்டைக்கு பிறகு எக்ஸ்போஷர் இல்லை. நாளைக்கு இது ஒரு ரோல் மாடலாக பயன்படுத்தி இப்படி கதைச்சான இல்லை விலாசமாக கதைக்கணும், இது ஒரு பெரிய நியூஸாக கதைக்கணும்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்திடக்கூடாது தான் இந்த காணொலின்ற நோக்கமே தவிர, சில வேளை அவற்ற நிலையிலேருந்து பார்க்க உண்மை அவரை நினச்சி கவலையாக இருக்குது. அவருக்கு தண்டனை கொடுக்க வேணும், அவருக்கு கஷ்டப்படுத்தணும்ன்றதெல்லாம் எங்களோட நோக்கம் இல்லை. இது ஒரு தவறான முன்னுதாரணம், அதே உங்களுக்கு விளங்குது இல்லை. இதை பற்றி நான் படிப்பிக்க போக சொல்ல போக இது ஏதோ சமூகத்தில் ஒரு புரள்வான நடத்தை இவன் ஏற்படுத்துகிறான்னு சொல்லினோம். மியூச்சுவல் கன்சர்னில் பாலியல் தொடர்பில் இருப்பது 18 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சட்டம் சொல்லுதப்பா. அதை நான் சொல்லலை. நான் எங்கேயாவது சொன்னாலும் உங்களோட மனசு மேலே விட்டுட்டு போய் இன்னொரு ஆளோட போய் இருங்கன்னு சொல்லி அப்படி சொல்லவில்லை. அல்லது உங்களோட மனசனை விட்டுட்டு இன்னொரு ஆளோட போங்கன்னு நான் ஊக்கப்படுத்தலை. நான் சொல்ல வந்தது, இருவருக்கிடையில் பூரண சம்மதத்தோட 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்வில் பயணிக்காதார்கள்னு தெளிவாக காணொலியில் சொன்னான். லோயரை கொண்டும் சொல்லிச்சேன். நான் சொன்னோன்னு எடுத்து ஒரே வன்மம் எடுத்து கனபேர் கனவிதமாக போட்டிருந்தேன். நீங்கள் குடும்பத்தை எல்லாம் இழுத்திருந்தேன். நீங்கள் இதை பற்றி நான் பெருசாக விமர்சனத்தை கருத்தெடுக்க போகிறது இல்லை. 2010ஆம் ஆண்டுலேருந்து நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறேன். அதே நேரம் 2015 நான் பிஹெச்ஐயாக இருக்கிறேன். சமூகத்தை பற்றி ஒரு சின்ன படியன் 35 வயசு தான் எனக்கு தெரியும், கொஞ்சம் விஷயம் தெரியும். இது இப்படித்தான் வரும், இப்படியான இம்பேக்டுகளை ஏற்படுத்தும்னு தெரியும். பரவாயில்லை. அப்படி இருந்தும் சில பேர் சில பின்னூட்டங்களை இட்டு இருந்த நீங்கள் அதுக்கு பிறகு நான் என்னுடைய விழிப்புணர்வை தொடங்குகிறேன். அந்த பின்னூட்டங்களை கட்டாயம் பாய்ச்சி காட்டணும். ஏனெண்டா இவ்வளோ மீடியா இருக்க தமிழ் எந்திரன்றது எப்படி அந்த மேலே நிற்குது சுயம்புலிங்கம் என்ற மாதிரி, அதை எனக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு நான் அதை போடுறேன். நிறைய பேர் போட்டிருந்தவே நான் சும்மா 1-2 போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இவர் நாதன் ரட்னான்னு சொல்லி லண்டன்லேருந்து இந்த வாய்ஸ் மெசேஜை எனக்கு அனுப்பியிருந்தார் பாருங்க. ஹாய் ரூபன், இது லண்டன்லேருந்து நாதன். உங்களோட இன்றைக்கு தான் பார்த்துறேன் உங்களோட வீடியோ. நான் உங்களோட ஃபாலோ பண்ணுறேன்னா இந்த இன்றைக்கு சரியான எமோஷனலாக அதை விட்ட இது ரெக்கார்டிங் அந்த வீடியோ யூடியூப்பை உண்மையாக இவ்வளவுக்கு நான் பார்க்கல. ஏன்னா இது வந்து நீங்கள் கொஞ்சம் எடிக்கேட்டட் பர்சனா விடுறீங்க. கம்ப்ளீட் ரைட். ஆனால் அந்த நீங்கள் சொன்ன அந்த லோயரோட ஹேக்குள்ள ஃபோனில் வந்து கேட்குறீங்க. அவர் வந்து அதாவது அவர் ஒரு அதுக்குள்ள ஒரு இன்வால்வ் ஆகுறாரு. அவர் கொஞ்சம் உங்களோட லோயர் ஆஃபீஸ் இது எனக்கு தெரியாது. இங்கே லண்டன் லோ படி சொல்கிறேன். அவர் வந்து attempted to give a trouble to the family. என்ன விளங்குது? அதாவது அந்த ஃபேமிலிக்கு அவர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார். அதாவது அவர் வந்து ஒரு அது என்னென்னு சொன்னால் அந்த அவர் ஃபேமிலிக்கு attempt to trouble பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சித்திருக்கிறாருன்ற லண்டன் சட்டத்தில் வந்து அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான். இலங்கை சட்டத்தில் வந்து என்ன பிரச்சனைன்னா அவன் வந்து ஒரு தூண்டுதலையும் உளவியல் ரீதியாக செய்திருக்கிறான். ஆனால் ஒரு ஆயுதத்தை கொடுத்தோ அல்லது ஏதாவது ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டே கொடுத்தோ அப்படி என்று இதுக்குள்ள ட்ரிக்ஸாக வந்து சம்மந்தப்படையில்லை. அதைத்தான் அவர் லோயர் வந்து அந்த உண்மையாக இந்த நிலைமைக்கு சொன்னவர். அண்ணா லண்டனில் இருக்கிற சட்டங்களை சொல்லி அவரில் சரியாக கோவப்பட்டிருந்தார் பாருங்க. அதுக்குள்ள இன்வால்வ் ஆகிற, அதாவது அவரோட இருந்துட்டு அந்த வீடியோ அனுப்பி அந்த ஃபேமிலி என்னது இஸ் அ விக்டிம். அவர் அதில் உடம்பட்டிருக்காரு. அவரும் வந்து ஒரு இதில் போவாருன்னு நினைக்கிறாரு. இஞ்சத்தலவும்படி அது இருக்குது. நான் லோயர் இல்லை, நான் வேற ஃபீல்டில் இருக்கிறேன். பட் கேஸில் நான் பார்க்குறேன் இதுல இன்ட்ரெஸ்ட். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கல. இந்த லண்டன் லோ எப்படி என்றா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் மேரிட்டாக இருந்தாலும் உங்களோட வைஃப் திரும்ப நீங்க அவளை ஃபோர்ஸ் பண்ணல. அது அதாவது அது கோஸ் இன்டு ரேப். கேளுங்க, ஸ்ரீலங்கால வித்தியாசமா இருக்குன்னா நான் கணக்க பார்த்துறேன். அதே மாதிரி நீங்க அந்த இலங்கையில் என்னன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஆக்களுக்கு தேச வளமை சட்டம் வந்து அதான் வந்து கடைசியா உயர்ந்து நிற்கும். கண்டியில் பிறந்தாளுக்கு கண்டிய சட்டம் உண்மையாக அது ஒரு என்ன ஆணாதிக்க சட்டம் என்று மறைமுகமாக சொல்கிறவே. அதன்படி திருமணம் முடிச்சுட்டா கிட்டத்தட்ட மனைவி வந்து கணவனுடைய ஒரு புறப்பட்டி மாதிரி வையுங்கோன் அப்படி இல்லை. அதால் அவக்கு விரும்பியோ விரும்பாமலோ அவள் போய் சொல்லல அது இவர் என்ன ரேப் பண்ணிட்டார் எனக்கு விருப்பம் இல்லை
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும். அவருக்கு பிடிக்கல, இவர் ஏதாவது இல்லை எனக்கு இப்போ செக்ஸ் வைக்கணும் போல கிடக்குன்னு சொல்லி இங்கே இதாண்டு அது கோர்ட்ஸில் போய் அப்படி முறையிடலாம். அது இப்போ இங்கே தான் நடைமுறை. அங்கே வந்து ட்ரே பண்ண வந்துட்டாருன்னு மனுஷன்காரனையும் சொல்லலாமா லண்டனில். சொன்னீங்க அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன், அது இன்னும் ஒரு அந்த நீங்கள் அது அவேர்னஸாக கொண்டு வாங்க. எனக்கு நான் உங்களை நாளை கதைக்கிறேன். நான் எனக்கு உங்களை பிடிச்சதுன்னா நீங்கள் வெரி டெடிகேட்டட் பர்சனாக இருக்கிறீங்க. எனக்கு தெரியாது வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட். சும்மா மெட்டாக்கிற வீடியோலாம் பார்ப்பேன், சும்மா அது தானே காட்டி காசு வைக்கிறக்கு. அது நீங்கள் அந்த ஃபேமிலி கேர் அந்த ஐ டோன்ட் நோ இட்ஸ் எ PHR or something. அப்போ அதில் வந்து உங்களோட எமோஷனை விளங்கிச்சு. எங்களோட இந்த டிக்டாக்கை இந்தியாக்காரங்க பேசுறாங்க, அந்த படுதும் பேசுறவங்க இளங்க தமிழர்கள் இப்படித்தான வன்மம் கொண்ட மக்கள் தான் எங்கட ஆக்கள். இன்னும் வரியாது, இங்கிருந்து கர்மா வந்து வரியாது. அது பெரிய இந்தியாக்காரன் பேசுகிற அளவுக்கு வந்துட்டு என்னடா இந்தியாவில் தான் இப்படியான இன்ஸ்பிரேஷன்ஸ் ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு. ஜிலவோல அங்கே ஒரு இடத்தை இப்படி தலையை வெட்டி கொண்டு வந்து வச்சார், புகையிற நிலையத்தில் வச்சார், அப்படி என்றெல்லாம் இருக்கிறது நியூஸுகள் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னோட ஆதங்கம் அது இல்லை. அவர் என்னென்னாலும் செய்துட்டு போகட்டும், அவருடைய பிரச்சனை, அவருடைய குடும்பம், இதை விமர்சிக்கிற தொடர்ந்து விமர்சிக்கிறது இல்லை. இதை பார்த்துட்டு நாளைக்கு ஒரு 2K கிட் ஷாப்பிங் பேக்கு கொண்டு வந்து ஏதாவது ஃபோன் எடுக்க நீ ஏன் ஆன்சர் பண்ணையில் அல்லது நீ ஏன் பண்ணைக்கு வர சொல்ல வரையிலன்ட்டு செஞ்சு விட்ருவாங்க. உங்களுக்கு இப்போதைய படிகளை பற்றி தெரியாது, சரியா? நாங்கள் அவையோட வேலை செய்கிறோம். நாங்கள் வேலை செய்ய எங்களுக்கு தெரியும். எங்கட காலத்தில் லவ் வந்தா ஒரு பெரிய விஷயம் இருக்கும். ஒருத்தன் ஒரு பட்டைக்கு பின்னால் திரிவான். அது இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய டாக்டர் மேரெல்லாம் இருக்குது. கல்யாணமே வேண்டாமன் இருந்தாக்கள் இருக்குதா? நீங்கள் வீட்டுக்கு பின்னம் சாதி பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணமே கட்டி வைக்க மாட்டீங்களோன்ட்டு விட்டுட்டு இருந்தாக்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, க்ரஷ் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, பெஸ்டி என்ற எல்லாம் இருக்குது. வயது கூடினாக்கள் எல்லாம் வச்சுக்காங்க. அப்போ நாங்கள் லவ்வருக்கும் பெஸ்டிக்கும் என்னடா வித்தியாசம் கனகன விளக்கங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இதுகளெல்லாம் கேட்டுட்டு தான் நான் அந்த காணொலியை தயாரித்து நான் தவிர எனக்கு வேறு வேலை இல்லையா, வேறு கண்டென்ட் இல்லையா எனக்கு இதை பற்றி இதன்றது. ஒரு ஆளை பற்றி கதை கேட்க ஒரு முற்போக்கா சிந்திக்கிறான்டா அவனை விடுங்கப்பா. அவர் கரையா பிறகு அவன் குடும்பத்தை எடுத்து மனசு உள்ள எழுத்து பிரச்சனை இல்லை. கேவலமாக கதைக்கிறது ஒன்றும் இல்லை. நேர முகங்காட்டி உண்மையான ஐடியில் வந்து கதைங்க நான் ஃபேஸ் பண்ணுறேன். உங்களை கதைப்பேன் படிவா எங்கே கதைக்கணுமெண்டு வாங்கோ கதைப்பேன். மறைமுகமாக வந்து ஃபேக் ஐடியில் எழுதுறதை வந்து நான் கணக்கெடுக்க மாட்டேன், மினக்கெட வேண்டாமல் அதைத்தான் சொல்லிக்கிறேன். உங்களோட உண்மையை சொல்ற வண்டர்ஃபுல் வீடியோஸ் டியூட்டோரியல். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அந்த டீட்டெயிலாக போகணும். அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த குளிசியல் அதெல்லாம் எனக்கே தெரியாது. எனக்கு இப்போ நான் ஐம் 65 years old. நான் இப்போ 3-4 இயர்ஸுக்கு அப்புறம் தெரியும் அப்படி ஒரு டேப்லெட்ஸ் உங்க இருக்கு. இங்கே இல்லை. இங்கே வந்து எல்லாம் வந்து டாக்டர்ஸ் தான் நீங்கள் போகணும். அங்கே சும்மா ஃபார்மசிலேயே வாங்கலாம். எனக்கு தெரியும். ஏன்னா இந்த காசின் வந்து ஒரு ஃபார்மசி வச்சுக்கிறேன். அவர் சொல்லிட்டு எனக்கு தெரியும் காட்டி இதுதான் பிரச்சனை வந்துட்டா கொடுக்கணும்ட்டு நான் சொல்லி வச்சிருக்கேன். அது ஆனால் அது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதையும் அவேர்னஸாக சொல்லணும். இதுகள் வந்து இப்போ நீங்கள் போய் இந்த டேப்லெட்ஸ் பாவிக்கிறதால வந்து இந்த ஃபியூச்சர் ப்ரெக்னன்சிக்கு ஹார்ம்ஃபுல் இருக்குது. அதையும் நீங்கள் அவேர்னஸாக சொல்லணும். கண்டிப்பாக. அண்ணா என்ன சொல்கிறேன்டா, நான் நேற்று பொஸ்டினோர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். நான் அதை ஏன் சொன்னான்னு சொல்கிறேன். முதலாவது பொஸ்டினோர்ன்ற கிட்டத்தட்ட ஒரு கற்பத்திர மாத்திரை மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்க. அவன் சாதாரணமாக குடும்ப நல்ல மருத்துவம் அது மிட்வைஃப் ஆக்கள்கிட்ட இருக்குமென்னு சொன்னான். ஏன் சொன்னான்டா, நான் ஹெல்த்தில் வேலை செய்கிறேன். நான் ஹெல்த்திൻ്റെ அல்டிமேட் எய்ம் என்ன, ஃபோக்கஸ் கடைசியாக இறுதியாக என்ன, ஹெல்த்திൻ്റെ உயிரை காக்கிறது. ஒரு பெட்டை அல்லது ஒரு பெடியன், அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை அல்லது ஒரு தம்பி ஒரு ஆள் தங்களுடைய லவ்வரோட போய்க்க உடல்றவை வச்சுட்டு வைப்போம். நீங்கள் என்ன கேட்குறீங்க, எங்களோட சமுதாயம் எல்லாம் கட்டி காத்து அந்த மாதிரி இருக்குது, நீ சும்மா பேக்கதை வரைகிறா தம்பி நிரூபன் கேட்குறீங்க. வாங்க டவுனுக்கு தேவைண்டா நேர லைவாக பார்க்கலாம் நிறைய விஷயங்கள். இது தவிர நாங்கள் நிறைய கேஸுகள் டீல் பண்ணுறோம். நாங்கள் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பள்ளிக்கூடத்துக்கு படியல் இப்போ என்ன மாதிரி கடிதங்கள் எழுதுகிறாங்களேன்னு போனால் எங்களுக்கு அதிபர் காட்டுவார், PH இதை பாருங்கன்னு சொல்லி. எத்தனை கடிதங்கள் வாய்ச்சிக்கேன் நான். அவங்களோட எண்ணோட்டங்கள் உங்களுக்கு விளங்காது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருமெண்டு. நான் யோசித்தது, ஒரு இன்டர் கோர்ஸ் நடந்துட்டுது, ஒரு உடல் உறவு நடந்துடுது ஒரு லவ்வர்ஸுக்கு இடையில். அந்த பிள்ளை வீட்டை வந்து யோசிக்குது, எனக்கு இது இப்போ கர்ப்பம் தரிக்கலாம், கர்ப்பம் தரித்தா எனக்கு என்னென்ன பிரச்சனை, வண்டியை தள்ளி கொண்டு திரிய வேணும், நாளைக்கு பிரச்சனை, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரர் கண்டா போல மானக்கேடுன்ட்டு சூசைட் பண்ணக்கூடிய அபாயம் இருக்குது, அது தூக்கில் தொங்கலாம், கிணத்துக்கு போய் பாயலாம். இப்படியான விஷயங்களால் நான் யோசித்தேன். நான் எங்களோட நோக்கம் என்ன, மேக்சிமம் உயிரை காக்கிறதானே. இந்த பிரச்சனைகளும் பார்க்க மிட்வைஃப்கிட்ட போனால் அவள் ரகசியம் காக்கிற உத்தியோகத்தர். அவள் அப்புறம் ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ண மாட்டான், இவர் என்னது அலுவலகத்துக்கு வந்து பொஸ்டினோரை வாங்கி சென்றார், அங்கே உங்கள் கரகோசங்கள்னு சொல்ல போகிறதில்லை. ரகசியம் காக்கிற உத்தியோகத்தர்கள் இங்கே வந்தால் இன்னட்ட மகள் வந்து வேணும்னு சொல்ல போகிறதில்ல. போய் வேண்டி 72 மணித்தியாலத்துக்குள்ளே அந்த உடல் உறவு நடந்து அதை போட்டுட்டா கர்ப்பம் தரிக்காது, பிள்ளையும் சேஃப்.
நாளைக்கு அவனை கல்யாணம் கட்டலாம் விடலாம், அது வேறு பிரச்சனை. பிள்ளை வந்து தவறான முடிவெடுக்காது, படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இதுகளை தான் நாங்கள் யோசிக்கிறது. அதான் நான் சொன்னேனே, எங்களோட சமுதாயத்தில் இதுகளை யோசிச்சா பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, இதை பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பிக்க சொல்லி எங்களுக்கு சொல்கிறது, சொல்லலாமோன்னு யோசிச்சு பாருங்க. சொன்னால் இப்படி தான். இப்போ இதை மாதிரி வெண்மை குடோன்கள் வந்து எங்களோட மனசி குழந்தை அம்மா அப்பாவை எல்லாம் இழுத்து கதைக்குங்கள், பிரச்சனை இல்லை. எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு தான் பொது வழிக்கு வாரினாங்கள், கதைங்க பரவாயில்லை. அதுதான் அண்ணா தொடர்ந்து என்னோட கதை என்ன சொல்கிறார். ஆனால் இந்த மாத்திரைகளை பாவி கேட்க இப்படி ஒரு மாத்திரை இருக்குத்தானேன்ட்டு தவறு பண்ணக்கூடாது. ஏனண்டா அந்த மாத்திரைகளை பாவி கேட்க எதிர்காலத்தில் கர்ப்பம் சம்பந்தமான கம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஏனண்டா எல்லாருமே ஹோர்மோன்ஸ் இருக்குது, ஹோர்மோன் பேலன்ஸை குழப்ப போகுது. அப்போ அதால் எதிர்காலத்தில் பாதிப்பண்டது இருக்கும், அதையும் சொல்லணும்னு சொல்கிறார். ஏனண்டா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு நாங்கள் ஓப்பனாக திறந்து விடையில எல்லாரையும். நீங்கள் வந்து 2009க்கு முன்னம் இருந்த யாழ்ப்பாணம் இப்போ வந்து நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஐயோ கடவுளே, என்னென்னு சொல்கிறது, யோகர் சுவாமி சொன்ன மாதிரி முக்காலத்துக்கும் வந்தால் காசியில் போய் அர்ச்சனை செய்துட்டு யாழ்ப்பாணத்துக்கு, அதை அந்தியஷ்டி பிறந்தாக்கள் இனி பிறக்க போகிறாக்கள் பிறந்து கொண்டிருக்கிறாக்களுக்கு ஏன் இங்கே ஒன்று நடக்காண்டு தெரிஞ்சிடுது. அவ்வளோ ஒரு பாவப்பட்ட பூமி இது. மேபி நான் நாளைக்கு பிஸி தெரியாது, பட் நீங்கள் அடிச்சா எடுக்க மாட்டேன். ஐ கேன் டாக் டு யூ மேபி சாட்டர்டே சண்டே. நான் ஐ வாண்ட் டாக் டு யூ. அந்த நல்ல வீடியோ நான் ஷொக்கா போனேன். நீங்கள் அந்த ஒரு எஜுகேஷனாக அவேர்னஸாக இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு வீடியோ காரணம் இப்படி இருக்கு இல்லை, சும்மா எல்லாரும் சும்மா அதை குடும்ப பிரச்சனை அதில் சொல்லி கொண்டிருக்கா. நீங்கள் மக்களுக்காக ஃபேமிலிக்காக கதை விஷயம் நீங்க சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருக்கிறீங்க. 10 வருஷம் தான் நீங்க சொல்றீங்க அந்த எப்படி அந்த 2 பேருக்குள்ள அந்த புரிந்துணர்வு வருது, செக்ஸுவல் அந்த டோக்ஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, அங்க ஏற்க மாட்டாங்க ஆக்களை. நீங்க சொன்ன அந்த அங்கிள் ஒரு ஆள் பிரான்ஸ்ல அது அப்படித்தான் இங்கேயும் லண்டன்லையும் லிவிங் டுகெதர்னு சொல்றது, லிவிங் டுகெதர். ஆனா அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப என்ன சொல்ற, உங்க வந்து இந்த வன்மம் பிடிச்சாக்கலாம் பாவங்கள் இதெல்லாம் தெரியாது. ஒரு மனசிய வந்து ஒரு கத்தியால வெட்டுறாண்டா இப்படி வெட்டுவான். என்ன மிருக குணம், அதாவது அவன் பேக்ரவுண்ட் பிள்ளை, அவன் கஞ்சி அடிச்சவனும் காசி படிச்சவனும் தெரியாது. இப்ப எந்த பிள்ளைக்கே நான் அடிக்கல, என்ன மனசிக்கே நான் அடிக்கல. இங்க இந்த கண்ட்ரியில உடனே என்ன வீட்டை வெளியே விட்டுருவான். எப்படி நடந்த ஷோக் எனக்கு. நான் அந்த நியூஸை பார்க்கல, உங்களோட பார்க்கணும். சரி, உங்களோட நியூஸா உண்மையா பிடிச்சதுண்டா ஓப்பனா வாரீங்க சேலஞ்சா எல்லாம் ரீட் பண்ணி போட்டு வெரி ஐ டோன்ட் நோ, நீங்க வேற லெவலில் போவீங்க நினைக்கிறேன். அவள் சொல்லி ஐ லைக் இட். நன்றி அண்ணா, நன்றி. இது இந்த வீடியோஸ் தற்பெருமைக்காக இல்லை போடையில், இதில் வரையக்க வார பின்னூட்டங்களில் வார மனசுக்கு துவண்டு போன நேரங்களில் இப்படியான ஃபீட்பேக்ஸ் வந்து இப்படி நிறைய கிடக்குது. ஒரு உத்வேகமாக இருக்கும் எங்களுக்கு. இதை வச்சு இதை விட வேறு எத்தனையோ கண்டென்ட் எனக்கு தெரியும், அதை போட்டு தான் இதண்ட வேணுமெண்டு இல்லை. ஆனால் இதை வந்து நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணிக்க இது சமூகத்தில் என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்த போகுதுன்னு தான் நான் யோசிச்சது தவிர எனக்கு வேறு ஒரு நோக்கமும் இல்லை. இதை தவிர நிறைய பேர் நிறைய மாதிரி போடுறவ சும்மா போட்டு காட்டுறேன்னு பாருங்க, நிறைய கிடக்குது இப்படி. ஆனால் இப்போ சரியான ஒரு ஊடகம் உங்களோட விஷயத்தை நான் மோட்டிவேட் பண்ணுறக்குரிய காரணம்னு சொன்னால், அதை செய்து நிச்சயமா இப்போ அடிமட்டத்தில் இருந்து இப்போ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களெல்லாம் வந்து அரசியலோட சேர்ந்தவங்க, இப்படி இல்லாமல் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கொண்டு வந்து அது ரீச் ஆகி இப்போ ஒரு கட்டத்தில் தமிழேந்திரன்றதை பார்த்தா இவன் ஒரு ஜெனுவினா செய்வான்ற ஒரு கட்டாயம் பெறணும். இது இன்னொரு அண்ணா அனுப்பினது சீலண்ணான்னு சொல்லி இப்படி நிறைய இருக்குது. விமர்சிக்க ஒரு ஆளை மற்றவனை புண்படுத்தாமல் விமர்சிக்க பழங்கும், அதான் கட்டாயம் தேவை. நான் இந்த விஷயத்தை ஏன் நேற்று செக்ஷுவல் எஜுகேஷனோட கொண்டு போய் தொடர்படுத்தினான்டா, உண்மையாக அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு தன்னுடைய ஆத்மார்த்தமான விரும்பி செய்த காதலிச்ச மனைவி இன்னொருத்தனோட உறவில் இருக்கிறத எந்த ஒரு ஆம்பளையும் வீடியோவை பார்த்து தாங்க மாட்டான், யாருமே தாங்க மாட்டான், நான் உட்பட எந்த ஆம்பளையும் தாங்க மாட்டான். ஆனால் அதுக்கு இப்படி செய்து தான் அந்த இதை தீர்க்க வேணுமான்னு நான் கேட்குறேன். இது தவிர இந்த மாதிரி அந்த மோட்டிவை ஏற்படுத்தின அந்த மற்றவர் பாலியல் கல்வி ரீதியான ஒரு என்ன சொல்கிற மந்தமான விழிப்புணர்வில் இருந்ததால் தான், கேவலமான சிந்தனையில் இருந்ததால் தான் இன்னொருத்தண்ட மனுஷியை கூப்பிட்டு அதை வீடியோ பண்ணி, ஏனப்பா நீ வீடியோ பண்ணினி, சரி அவையும் சேர்ந்து வரையினமெண்டா அது மியூச்சுவல் கன்சர்ன், சரி அவைக்கு ஏதோ தேவையோ ஏதோ ஒன்று வைப்போம், அதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்துக்கு முரணான விஷயம்.
வந்தா நீ ஏன் அதை வீடியோ பண்ணி நீ முதலாவது பண்ணி ஏன் அவனுக்கே அனுப்பினியப்பா? உன்னுடைய அல்டிமேட் நோக்கம் வந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சிதைப்பது. தருதலை நாயே உனக்காகத்தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி நான் என்னத்துக்காகன்னு சொன்னால், இது தொடர்பான விழிப்புணர்வின்மை, காதலண்டா என்ன, காமமண்டா என்னன்றதை அடிப்படையாக வடிவாக சொல்ல வேணும். சிம்பிளாக நான் சொல்கிறேன், பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் போய் சொல்லி கொடுக்குறது. இதில் நாங்கள் வந்து கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணிக்க, பாடசாலைகளில் ஹெல்த் எஜுகேஷன் செய்ய மாணவர்களுக்கு கேட்குறது காதலண்டா என்னண்டு. நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்கிறவ. எங்களுக்கு ஒரு டாக்டர் ஒரு ஆள் செஷன் ஒன்று செய்தவர், டாக்டர் நச்சினாக்கினியர்னு சொல்லி அவர் சொல்லி தந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சு கொண்டது. சுந்தர பெருமான் சிவன் மீது கொண்டது தான் காதல். என்னன்னு சொன்னால், நீ என்ன பார்க்குறியோ, எனக்கு வரம் தாரியோ சிவபெருமானே, நீ எனக்கு என்ன தாரியோ என்னவோ, ஆனால் நான் உன்னை விரும்பி கொண்டிருப்பேன், அதுதான் காதல். காதலண்டா அங்கே இருந்து ஒரு ஃபீட்பேக்கும் பெறக்கூடாது. நீ என்னோட பண்ணைக்கு வர வேணும், நீ என்ன ஏன் அதுன்ற மேக்சிமம் நீ என்ன லவ் பண்ண வேணும்ன்றே நிற்கக்கூடாது, அதுதான் காதல். அப்படி யாராவது லவ் பண்ணுறாங்களா இப்போ? எல்லாம் அப்படி தான் இருக்கோ லவ்? நான் நிறைய இல்லை, எங்கட காலத்தில் இருந்தது இல்லை, அப்படி இல்லை. நானும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தேன். நான் பிறகு அப்படி இருக்க முடியாதையா. ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்த்து தானே, அதுன்ற மேக்சிமமாக எத்தனை எதிர்பார்க்குறாங்க. அதுட மேக்சிமம் தான் என்னோட அங்கே வா இங்கே வா செக்ஸ் வைக்கவா அப்படி இப்படின்னு கேட்குறது. அப்போ பிள்ளைகளுக்கு காதலண்டா என்னென்னு சொல்லி கொடுக்க வேணும். 14 வயசில் போயிட்டு அடலசன் ஹெல்த்தில் நாங்கள் லவ் பண்ணா என்னென்னு சொல்லி கொடுக்கணும். நான் கேட்குறது, லவ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கெட்ட விஷயம் உண்டாங்கள் கையெழுத்துங்கன்னு சொல்லி ஒரு 14 15 உயர்த்தும் ஒரு 30 மற்றவர்கள் பேசாமல் இருக்கும். நல்ல விஷயம் வேண்டா என்னென்று உயர்த்துங்கன்னு சொல்லி ஒரு 1 2 உயர்த்தும் ஒரு உரைச்ச மண்டியல். நல்ல விஷயம் இல்லை, அது வாரது பிழை இல்லைன்ற மாதிரி. லவ் வாரது நார்மல் தானே, அது அந்த விதத்தில் வெராட்டி தான். ஏதோ ஹோமோன் என்னென்னு சொல்ல டிஸார்டர்ன்னு சொல்லலாம் அந்த விதத்தில் வெராட்டி. ஆனால் அதை எப்படி டீல் பண்ணுறதுலாம் பிரச்சனை. 14 வயதில் லவ் வருதுன்னா 14 வயதில் போய் குடும்பம் நடத்தணுமெண்டே இந்த ஒரு குடும்ப சுகாதார உத்தியோகத்தரும் போய் ஊக்குவிக்கிறதில்ல. ஆனால் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும். ஏனெண்டா நாங்களோ ஆசிரியரோ அதை சொல்லி கொடுக்காட்டி அவன் போய் அதை போய் ரோட்டில் நிற்கிற ஒரு ரவுடிகிட்ட கேட்பான். அந்த ரவுடி சொல்லும், உதொன்றும் தெரியாதோட இந்த மெமரிஷிப்பில் இந்த படங்கள்கிட்ட போய் பேரண்ட் சொல்லி கொஞ்சம் ஃபோன் வீடியோஸை அதை ஏற்றி கொடுக்கும், ஆபாச படங்களை நீலப்படங்களை ஏற்றி கொடுக்கும். அதில் எல்லாம் கடுமையாக எல்லாம் காட்டும், ஓரல் செக்ஸ் அப்படி இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அவனுக்கு ஒரு ஐடியா வரும், மனதில் பதிவிடும், செக்ஸ்ண்டா இப்படி தானேன்னு சொல்லி. நான் நேற்று இந்த விஷயம் சொல்லல, போனோகிராஃபியில் காட்டுப்படுற விடயங்கள், ஆபாச படங்களில் காட்டுப்படுற விடயங்கள் எல்லாம் அது ஒரு எடிட்டிங், அது ஒரு பெரிய ஃபீல்டு. இந்த சினிமா மாதிரி போனோகிராஃபியும் வந்து அதுக்கு எவார்டுகள் எல்லாம் நடக்கிறது, அதில் பெரிய பெரிய விருதுகள். அப்படித்தானப்பா உலகம். நான் சொன்ன இந்த கலாச்சாரம் ஏற்காது. அது வந்து எடிட்டட், அது சில ஊக்க மாத்திரைகளை பயன்படுத்தி செய்கிறது. இதை வந்து நாங்கள் ஃபேமிலி லைஃபுக்கு அப்ளை பண்ணல. அது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மிஞ்சி இங்கே ஃபேமிலி லைஃப்பில் அதில் 1/2 மணி ஆழம் அதில் காட்டப்படுது செய்யப்படுதுண்டா அதை குடும்ப வாழ்க்கையில் செய்யலாது. அப்போ நீங்கள் கேட்கலாமே, அடுத்த வந்துட்டார் இன்றைக்கு இன்னொரு டாபிக் கொண்டு 7ஆம் ஆண்டு படி 8ஆம் ஆண்டு படி எனக்கு ஆபாசப்படம்னா என்னென்னு தெரியும், போய் கேட்டு பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் 9ஆம் ஆண்டு படி எனக்கு மேக்ஸிமம் தெரியும். நாங்கள் படிக்க நான் 2005ஆம் ஆண்டு ஓஎல் எடுத்தேன்னா எனக்கு ஓலெவல் வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியும். எந்த கண்ணுக்கு பட்டது ஒரு ஏலெவலில் கண்ணுக்கு பட்டது, அப்படியே வேறந்தான படிகளுக்குள்ளால் ஓப்பனாக சொன்னால். இப்போதைய பிள்ளைகள் அப்படி இல்லை, இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது, எல்லாத்த கையிலையும் ஃபோன் இருக்குது. அப்போ பிள்ளை அதை பற்றி இன்னொரு பிம்பத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பிள்ளைகளுக்கு பெற்றார் கண்காணிப்பில் இருக்க வேணும். ஏனண்டா இது தொடர்பான தவறான கீழ்த்தரமான சிந்தனை உள்ள ஒரு பொறுக்கி நாயால் தான் இப்படி ஒரு குடும்ப பெண்ணோட போக முடியும். ஏனண்டா அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்குறான். என்னென்னு சொல்கிறது, இந்த எங்களோட சமூகத்தில் சொல்கிறதானே ஆன்டி டேஸ்ட்னு சொல்கிறதானே, அது ஒரு கேவலமான டேஸ்ட் எங்களோட சமூகத்தில் நான் சொல்லுவேன். ஏனண்டா அது எப்படி இப்போ இளம் பொம்பளையில் வராமல் வயசு கூடினாக்கள் உங்களுக்கு வருது அந்த எஃபெக்ஷன். எங்களோட கல்ச்சரில் இந்த நாலேஜ் குறைவு தான், யாரோ ஒரு தருதலை அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படியான ஆளோட அவன் நட்பில் இருந்திருப்பான். வடிவா நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா அவளங்கம். ஆக மொத்தத்தில் பாலியல் கல்வி தொடர்பாக நேற்று நான் வடிவாக சொல்லியிருக்கிறேன். காமம்ன்றது செக்ஸ்ன்றது ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயந்தான், அது எங்கள் பெருசாக கொண்டு சுமக்க தேவையில்லை. மாணவர்களுக்கு இந்த சுய இன்பம் காண்றது அதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஏனெண்டா சில பேர் நினைப்பாங்க அப்படி செய்தால் நெஞ்சு குழிவிலும், படிக்க மாட்டாங்க, கண்ணுள்ளுக்கு போகும், இப்படியெல்லாம் இந்த தவறான மித்ஸ்ன்னு சொல்கிற தவறான நம்பிக்கைகளோடு திரிவாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஏஎல் படிக்கன்னு ஏதோ அப்படி ஒரு விஷயத்தை செய்துட்டு இதால் நான் படிக்கலை, ஐயோ இந்த ஒரு ஏஎல் துளைஞ்சு என்று யோசிச்சு கொண்டு திரிவான். அது வந்து கிழமைக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு 2-3 தடவை என்றால் அது அலவுட், அது நோமல். அது அப்படி இல்லாட்டிலும் வந்து இப்போ டேங்க் முட்டினோன்னு ஓவர்ஃப்ளோவர் ஆகுற மாதிரி எங்களுக்கும் வந்து
ஆண்களுக்கு விந்து உற்பத்தி நடந்தோடனே விதை மேத்துணிவில் சேகரிக்கப்பட்டு மேலதிக விந்து தானாக வெளியேறும். ஆனால் இதை நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க தயாரில்லை. என்னோட வெக்கம். அப்புறம் எந்த குடும்பத்தை பற்றி எந்த ஃபேமிலி அதை பற்றி இழுப்பான், இதை பற்றியெல்லாம் கணக்கெடுத்தால் வாழ இல்லாதப்பா. இதுகள் தொடர்பாக அரைவாசி பேருக்கு மூட நம்பிக்கை. அப்போ நான் சொல்கிற மாதிரி யோசிச்சு போட்டு படிக்காமல் தெரிகிறது இதுன்றது எல்லாம் தேவையில்லாத ஒரு டெக்னிக்கல் பர்சன் இல்லாத ஆள்கிட்ட இந்த நாலேஜை பெறுறது. இதுகளால் தான் இப்படி வக்ர சிந்தனைகள் வாரது. என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸ்ன்றது அது ஒரு இயல்பாக வார ஒரு பிரச்சனை, அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஆரோக்கியமானதை தான் நான் நேற்றைய காணொலியில் சொல்லி கொடுத்தேன். நான் மற்றது இப்படியான மாத்திரைகள் சேஃப் பீரியட், அதாவது சேஃப் பீரியட்னா அந்த அதுக்குள்ளே உடல்றவு நான் நேற்று சொல்லியிருப்பேன். ஒரு பெண்ணுக்கு இந்த மாதம் 30ஆம் தேதி பீரியட் வருதுண்டா அதிலிருந்து 14ஆம் நாளண்டா அங்கால 14ஆம் தேதி சூழ் கொள்ளல் நடக்கும். சூழ் வந்துடுதுண்டா ஒரு 2-3 நாள் அது உயிரோடு இருக்கும். அதுக்குள்ளே கருக்கட்டல் நடந்தால் கருக்கட்டிடும். அப்போ முதல் 2 நாளோ பிறகு 2 நாளோண்டு ஏன்னு சொல்கிறேன்டா விந்து வந்து ஏறத்தாழ பெண்ணுன்ற இனப்பெருக்க சுவட்டுக்குள்ளே 2 நாள் உயிரோடு இருக்கும். அப்போ அதுக்கு முதல் 2 நாளோ அல்லது பிறகு 2 நாளோ உடல்றவில் ஈடுபடைக்க முதல் 2 நாள் இருந்தால் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் எப்போ வருமெண்டு, பிறகுண்டா வந்த சூழோடு இது போய் கருக்கட்டிடும். அதால் அதுக்குள்ளே உடல்றவு கொள்வது தவிர்க்க சொல்கிறது நான் சொல்கிற ஃபேமிலி பிளானிங்கில் இருக்கிற ஆக்களுக்கு. இல்லாத ஆக்களுக்கு குழந்தை தேவையான ஆக்கள் கட்டாயம் அந்த டேட்டுகளை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது. இது சாதாரணமாக எல்லாருக்கும் சொல்கிற விஷயந்தான். இதால் நான் வந்து ஏற்கனவே திருமணமான ஆக்களை இன்னொரு ஆளோட போங்கோண்டோ அல்லது திருமணம் ஆகாத ஆக்களை இப்படி செய்ய சொல்லியோ ஊக்குவிக்கலை. சாதாரணமாக மனித உரிமைகளில் நிறைய இருக்கப்பா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தெரிஞ்சால் அதை சொல்கிறதுல பிரச்சனை இல்லை, அதை சொல்லிக் கொடுக்க வேணும். இதை பற்றி என்ன சரிதான விழிப்புணர்வு இல்லாட்டி இப்படி சம்பவங்கள் நடக்கும், இல்லை தற்கொலைகள் கூடும். ஏதோ பெரிய தான் மட்டுமே ஏதோ சமூகத்தில் பிள்ளையான விஷயத்தை செய்தேன்னு சொல்லி பிள்ளைகள் யோசிக்கக்கூடும். திருப்பவும் சொல்லுறேன், என்னுடைய நோக்கம் அவரில் உண்மையாக எனக்கு அனுதாபம் தான். பாவம் உண்மையாக அவர் அப்படி செய்திருக்கக்கூடாது. அவரை அவ்வளவுத்துக்கு அவரை அந்த என்ன சொல்கிறது கொதிநிலை கனப்பொழுது நடக்கிறதானே. ஆனால் அவர் திடீரென அடித்து கொள்வது அப்படின்றது ஓகே ஏற்றுக்கொள்ளலாம். எவ்வளோ பிளான் பண்ணி கூட்டி கொண்டு போயின்றது அவருக்கு வெல் பிளான் இருந்திருக்குது. கூட்டி கொண்டு போய் இதாண்டு இது நீதிமன்றங்களில் கூட சரியான கஷ்டம் இவர் வெளியில் வாரது. என்னடா அது சரியான ஒரு திட்டம் இருந்திருக்கு அவருக்கு. சும்மா கனப்பொழுதில் அடித்தோன்னே இதண்டுட்டுன்றது வேறு, கூட்டி கொண்டு போய் இப்படி செய்கிறன்றது பிள்ளை. அதை நாங்கள் மற்ற ஆக்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமா காட்டக்கூடாது. என்னோட நிறைய பேர் ஆகி பண்ணிச்சிடும், வேண்டா அது பிள்ளைடா அப்படி செய்தாண்டா போனேன். ஓகே போனது பிள்ளை தான், யார் சரின்னு சொன்னேன், அவள் போனது பிள்ளை தான். அதுக்கு இப்படியான ஒரு முடிவண்டு இருந்தால் பிறகு நீதிமன்றங்கள் கச்சேரிகள் கோர்ட்ஸு ஏனப்பா இதெல்லாம் ஆளாளுக்கு எல்லாத்தையும் செய்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதானே. போரன்ற ஒரு விஷயத்திலேயே சண்டையன் பிடிக்கிறது, ஒரு ஆள் போட்டு தள்ளுறதானே யுத்தம் பண்ணி வந்தா. ஆனால் அப்படி இருந்து கூட போர் குற்றங்கள்ன்றே இப்போ விசாரிக்கிறாங்க இலங்கையில். யுத்தம் பண்ணி வந்தாலும் அதுக்கண்டு சில நியமங்கள் இருக்குது. நீங்களே அப்படி வந்தாக்கள் இப்படி செய்தீங்க, இப்படி வந்தாக்கள் அப்படி செய்தீங்களேக்க. பொது வாழ்வியலில் நாங்கள் மற்றவைக்கு மோட்டிவேஷனை வர மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருந்தது. திருப்பவும் சொல்கிறேன், எனக்கு கதைக்கிறதுக்கு வேறு கண்டென்ட் இல்லாமல் இல்லை. ஆனால் இது நாங்களும் கதைக்காமட்டால் ஒருத்தனும் கதைக்க மாட்டான். அப்போ எந்த நோக்கம் இந்த தமிழேந்திரன் யூடியூப் தளம் மாதிரி ஒரு 10 பேரை நான் உருவாக்குவேன். இருக்கிறாங்க கதைக்க பயம். இந்த விஷயங்கள் சென்சிட்டிவ் சோஷியலில் சென்சிட்டிவான இஷ்யூஸ்ன்ற ஒன்று கதைக்க பயம் அல்லது வெட்கம் என்று கூட சொல்லலாம். இனிமேல் இப்படியான 10-15 படிகள் வருவாங்க, அது மாற்றம் இல்லை. நாங்கள் நல்லது தான் விதைப்போம். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் நடு எழுதுறேன், நான் யாராவது வாசிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. சமூகத்தில் நல்ல விடயங்களே விதத்தி செல்வோம் என்று அதை இந்த தமிழேந்திரன் ரெண்டையுமே பின்னிக்காது. நீங்கள் ஃபேமிலி எழுத்தான்னு ஏர் எழுத்தான்னு நான் பின்னிருக்க போகிறதில்ல. எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து மோட்டிவேஷனாக கதைச்சு என்னோட மினக்கட்ட ஒரு தம்பி என்று உங்களோட தம்பி என்று எடுத்து கதைச்சு நல்ல நல்ல விஷயங்களை போடுற ஆக்களுக்கு நன்றி. இந்த காணொலிகளை நீங்கள் மற்றவைக்கு ஷேர் செய்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு. எனக்கும் என்ன அறியாமல் ஒரு உஷார் ஒன்று வரும். ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு சாமியாக இருக்கே, அவருடைய பேச்சில் கைதட்டல்கள் வரைக்கும் அவருக்கு உஷார் வரைக்கும் நான் ஒரு பொது வாழ்வியலை பயணிக்கிற சாதாரணமாக படியேன். அப்போ எனக்கும் அது இருக்கும், அதை நான் கேட்டு வேணுமெண்டு இல்லை. எனவே மோட்டிவேட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமாக இந்த காணொலியை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கீழே பதிவிடுங்க. நான் பிள்ளையா சொன்னாலும் விமர்சிங்க கீழே ஆரோக்கியமாக, குடும்பத்தை இழுக்காமல் இதண்டாமல் தூசணம் கதைக்காமல் விமர்சித்தால் உங்களோட கமெண்ட் என்ன விதத்திலையும் அளிக்கப்பட மாட்டாது. நான் கூட பிள்ளையாக கதைக்கலாம். நான் இப்போவும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன், படிப்பேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.